ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா பவர் பிஐனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. நீங்க எல்லாருமே டேட்டா அனலிட்டிக்ஸ் தானே 3 பேருமே? கோர்ஸ் கேக்குறீங்களா? டேட்டா ஆமா, அனாலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் நீங்க எல்லாம் படிக்கிறது. ஆமா. இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா லோகேஷ் நீங்க? ஆமா, நான் ஒர்க்கிங். ஓகே, உண்மையாலும் ஒர்க்கிங் நித்யா தெரில எனக்கு. இப்போ வந்துட்டு டொமைன் நீங்க மாறீங்க கரெக்டா? ஆமா. ஓகே. இப்போ இவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் அவங்க அந்த ரோலை பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா. கரெக்ட். அவங்களோட ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுக்கான டூல்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்றோம் நம்ம? எஸ்கியூஎல் யூஸ் பண்றோம். அப்புறம் ம். பவர் பிஐ, ம். அப்புறம் எக்ஸல். ம். ஸோ இப்போ அட்வான்ஸ்டா நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓ. மேங்கோ டிபிஐ சம்திங் அந்த மாதிரி. ஓகே. சரி, இவ்வளோ டூல்ஸ் இருக்கே, எதுக்காக நம்ம இவ்வளோ டூல்ஸ் எதுக்காக கத்துக்கணும்? ஸோ கம்பெனி ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆ, ஒர்க் பண்றது. சில கம்பெனிஸ் பவர் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, சில கம்பெனிஸ் டேப் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, சில கம்பெனிஸ் அவங்களோட ஸ்பெசிஃபிக் எது யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எது தேவையோ அதை தான் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாமே கத்துக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம வந்துட்டு எல்லா டூலையும் பார்க்குறோம். ம். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்போ பைத்தான்லேயும் நம்மளால பவர் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண முடியும், கரெக்டா? ஆமா. சரி, ஓகே. இப்போ எக்ஸல்லையுமே நம்மளால விஷுவல் சார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ரெடி பண்ணலாம். பார்த்துருக்கீங்களா? டேட்டா அனலிட்டிக்ஸ் நீங்க கோர்ஸ் நடத்தினப்ப இது எக்ஸல் டேஷ்போர்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல. நம்ம பவர் பி இது சாரி பைத்தான்லேயும் நம்ம டேஷ்போர்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்போம், மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணி பேண்டாஸ் படிக்கிறப்பெல்லாம் பண்ணியிருப்போம், கரெக்டா? நான் நினைக்கிறேன் பைத்தான் இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல அவங்களுக்கு. ஓ, சரி சரி. நம்ம பார்த்தோம்ல ஐயா, நம்ம வந்து நம்ம டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தோம். கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம்ல. ஆமா. ஓகேங்களா? அதுல எல்லாத்துலயுமே நம்மளால விஷுவல் நம்ம பவர் பி எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு டேட்டாவை ரா டேட்டாவை விஷுவல் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. ம். அந்த விஷுவலைசேஷன் பண்றதுக்கு நம்ம அவ்வளவு கோட் எழுதணும், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பவர் பி யூஸ் பண்ணி பவர் பின்னு வருது இப்ப. பேண்டாஸ் யூஸ் பண்றப்ப மேட்பிளாட்லிப் அந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணோம்ல. ஆமா. அது எதுவுமே இங்க தேவையில்லை, எல்லாமே ப்ரீ பில்டாவே இங்க இருக்கும். நம்ம ஓகே. ஜஸ்ட் அதை கால் பண்ணாலே போதும். கால் மீன்ஸ் டிராப் டவுன் தான். எல்லாமே ஈஸியா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா ஈஸியா இருக்கும். எல்லாமே அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம அதை வந்துட்டு ஜஸ்ட் யூஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகே. ஓகேங்களா? ஆனா மத்தபடி அங்க எப்படி நம்ம வந்துட்டு டேட்டாவை இம்போர்ட் பண்ணோம்ல, அதே கான்செப்ட் எல்லாமே இங்கேயும் இருக்கும். என்னதான் பண்ண தேவையில்ல, கோடிங் இது தேவையில்ல. ஓகே. ஜஸ்ட் ட்ராப் டவுன்ல மட்டும் செலக்ட் பண்ணா போதும். எல்லாமே வந்து செலெக்ஷன் தான். ஓகே. ஓகேங்களா லோகேஷ்? நான் உங்களுக்கு பைத்தான் எடுப்பாங்க, உங்களுக்கு அப்ப தெரியும். ஓகேங்களா? ஓகே. ம். இப்போ வந்துட்டு பவர் பிஐ எதுக்காக சொல்லிட்டேன், பண்றதுக்காக தான், விஷுவலைசேஷனுக்காக தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ ரா டேட்டாவை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடென்டிஃபை ஆகுமா? அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா செட் காமிக்கிறேன். இப்போ இது சிம்பிளா இருக்கும், ஸோ அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க இது என்ன டேட்டா செட் அப்படிங்கிறத. இங்க ஓகே. இப்போ என்னோட டேட்டா செட் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது. விசிபிளா இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்துட்டு என்னென்ன இருக்கு? பேஷண்ட் ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, ஜெண்டர் இருக்கு, சிட்டி இருக்கு, கரெக்டா? கரெக்ட். இப்போ வந்து இது வந்துட்டு நம்ம என்ன, இதுக்கு பேர் என்ன? நான் மறுபடியும் என்ன நடத்துனதுனால உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறேன், இதுக்கு பேர் என்ன? இது பார்க்க எப்படி இருக்கு? ரோஸ் அண்ட் இதோட காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ் லைக் டேட்டா ஃப்ரேம். யா. மறக்கக்கூடாது நம்ம. ஓகே. ஓகேங்களா? மறந்துட கூடாது. எல்லாமே எல்லா ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கு, ரோஸ் லைக் அண்ட் டேட்டா காலம்ஸ். ஃப்ரேம் தான். யா. ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா செட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நேமு, ஏஜ், ஜெண்டர் இருக்கு, சிட்டி இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்துட்டு இன்னொரு ஷீட் இருக்கு, டாக்டரோட டீடைல்ஸ், டாக்டரோட ஐடி, நேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன், அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். டேட்டு, ஸ்டேட்டஸு, பில்லிங், அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் விஷுவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஈஸியாக இருக்குது, இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதுவே வந்துட்டு ரோஸ் நிறையா இருந்துச்சா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? காலம்ஸ் ஒரு 100 காலம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னா புரியுமா? இல்ல.
ம். இப்போ இதில் வந்துட்டு எவ்வளோ பேமெண்ட் நடந்திருக்கு, எவ்வளோ கவுண்ட் நமக்கு தெரியுமா, டாக்டரோட கவுண்ட் என்ன, டாக்டர்ஸ் பார்த்தோன்னா இப்போ இதில் ஈஸியாக 11 சொல்லிடுவீங்க. இப்போ வந்துட்டு கஸ்டமர் இருக்காங்க, ஓகேங்களா, இது வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் கஸ்டமர் டீட்டெயில்ஸு, ஓகேங்களா, இது அப்பாயின்மெண்ட்ஸு, ஓகேங்களா, பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200, ஆமாம் 200 பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வந்துருச்சு. பேஷண்டோட ஐடி எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்குது. நான் இன்னொரு டேட்டா காமிச்சிருக்கலாமோ? ஓகே, இதே ஓகே தான். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் நடந்திருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க லோகேஷ்? இது VLOOKUP இல்ல அந்த மாதிரி எக்ஸல்லன்னா ட்ரை பண்ணோம். ஸோ வி பவர் லுக்கப் யூஸ் பிஐனா பண்ணலாம். ஆமா விஷுவலைசேஷன் போட்டா ஈஸியா இருக்கும் பார்க்க. இப்போ ரா டேட்டா அது அந்த லுக்கப் நம்ம விசுவலைசேஷனே போக வேணாம். நம்ம இப்போ ரா டேட்டா வச்சு பேசுங்க. இப்போ இதை வச்சு சொல்லுங்க. கஷ்டமா டோட்டல் இருக்குமா இல்லை? டோட்டல் வேல்யூவா டோட்டல் சம்மா? டோட்டல் வேல்யூ. இப்போ வந்துட்டு இந்த டோட்டல் பில்டிங் சம்ஸ் இருக்குல்ல, போட்டா தெரியும். டோட்டல் சம்முன்னு போட்டால் நம்மளால ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுவோம்ல, ஆமா, எல்லாமே இருக்கும். ஈக்குவல் டு. இங்கே யூஸ் பண்ணுவோம்ல, இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணுவோம், ஓகே. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு பேர் டாக்ஸ் குறி சொல்லுவாங்க. டாஸா டிஏஎஸ்? டாக்ஸ் டிஎக்ஸ் குறி சொல்லுவாங்க, ஓகே. ஓகேங்களா. இங்கே இருக்க ஃபார்முலாஸ் தான் அங்கே அந்த நேம் இருக்கும், ஓகேங்களா. ஓகே. இது மாதிரி ஒரு ரா டேட்டாவை விஷுவலாக காமிக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்துட்டு பவர் பிஐ, ஓகேங்களா. ஓகே. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் அந்த சாட் இது காமிச்சிக்கிறேன். பவர் பிஐனா என்னன்னு சொல்லியாச்சு, ஒரு விஷுவலைசேஷன் டூல் தான், ஓகேங்களா. இது எதான் யார் கிரியேட் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ணாங்க, ஓகேங்களா. இது எதுக்காகனா ஒரு யூசர் வந்துட்டு ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்காக, டேட்டா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான், ஓகேங்களா. புரியுதுங்களா? புரியுது. ஓகே. இதோட சிம்பிள் கான்செப்ட் என்ன, பவர் பிஐயோட யூசேஜ் என்ன? For visualization. டேட்டாவை விஷுவல் ரிப்போர்ட்ஸ். பண்ணுறது. விஷுவலைசேஷன் தான் சிம்பிள் யூஸ், ஓகேங்களா. மற்றபடி எதுவுமே கவனிக்க வேணாம். இது மட்டும் தான் நமக்கு மைண்டில் இது மட்டும் ஏற்றுவாங்க. பவர் பிஐனாலே விஷுவலைசேஷன் தான், ஓகேங்களா. இதில் தான் சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதாவது டேஷ்போர்ட்ஸ் மீன்ஸ் ரிப்போர்ட்ஸு, அதுக்குள்ளே நிறைய கார்ட்ஸு கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பை சார்ட்டு, கார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன பார் சார்ட், இது மாதிரி நிறைய சார்ட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு விஷுவல் பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா. இதான் பேசிக்கான பவர் பிஐனா என்ன அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஓகே. இது அப்படி சிங்க எடுத்துக்கிறீங்களா? அது எடுக்கலாம். Just a minute. Okay, done. ஓகே. இப்போ வந்துட்டு பவர் பிஐல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, அதை வச்சு நம்ம இப்போ ட்ராப் டவுன் சொன்னேன்ல, ம்ஹும். இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காம்பனன்ட்ஸ் தான். அந்த பவர் பிஐ யூஸ் பண்ணக்கூடிய அதனால யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறது, ஓகே. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு டேபிள் கிரியேட் பண்ணி வேணும்னா நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம், பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம், பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே தான் வந்துட்டு அதோட காம்பனன்ட்ஸ், ஓகேங்களா. இதே மாதிரி பவர் பிஐலையும் இருக்கு. இது சைட் பைல கூட அதை கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா பவர் பிஐயோட யூசேஜ் இப்படிதான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நான் ஒரு பிளாங்க் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, ஷோ ஆகுதுங்களா பவர் பிஐ? சோவாது. ம். இது எல்லாமே தான் வந்துட்டு நம்மளோட காம்பனன்ட் சொல்லுவாங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா சார்ட்ஸ், விஷுவலைசேஷன் சார்ட்ஸ், இதெல்லாம் தான், இந்த சார்ட்ஸ் தான் நான் சொன்னதான், ஓகேங்களா. பை சார்ட்ஸ், பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு, இது மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே இதோட காம்பனன்ட்ஸ் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணி கொடுப்போம், இம்போர்ட் பண்ணுவோம். இதுல காமிக்க எப்படி இம்போர்ட் பண்ணுவோங்கிறது, ஓகேங்களா. இம்போர்ட் பண்ற டேட்டாஸ் எல்லாமே இங்கே வரும், ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் ஃபில்டருங்கிறது மீன்ஸ் நமக்கு தேவையானதை மட்டும் இங்கே எடுத்துட்டு வர்றது, ஓகேங்களா. ஒன்னொன்னா பார்ப்போம், என்னங்கிறது சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஃபில்டருங்கிறது என்ன, நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து காமிக்கிறது, ஓகேங்களா. இதுல தான் நான் சொன்ன டாக்ஸ் குறிஸும் வரும், ஓகேங்களா. புரியுதுங்களா? ஓகே, புரியுது. ம். எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும், ஈஸியா ஒரு டூலை கத்துக்கிறது தான். மற்றபடி இதுல கோட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, சும்மா சிம்பிளா தான் இருக்கும், ஓகேங்களா. Okay.
ம். ஓகே. இது அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துக்கிறீங்களா? என்னென்ன இருக்குங்கிறது தான் இப்ப சொன்னது தான். ஓகே. நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். Done. ஸ்க்ரீன் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட இன்டர்ஃபேஸ் எப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன்ல வந்துட்டு மெனூஸ் இது மாதிரி சொன்னேன்ல வியூ பண்றது, டேட்டா மாடல் வியூ. ஓகே, இதை காமிக்கிறேன். மாடல் வியூ இதெல்லாம் காமிக்கிறேன். இங்கே இருக்கு. இங்க நம்ம வந்துட்டு இது என்னன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய சார்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் விஷுவலா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு லைக் இப்படி கொடுத்தேன்னா இது மாதிரி ஒவ்வொன்றா நமக்கு இங்கே வரும். இப்போதைக்கு ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே, இப்போதைக்கு எம்டி டேட்டா செட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இப்போதைக்கு சும்மா காமிக்கிறேன். இது எல்லாமே இங்கே தான் நம்மளோட விஷுவலைசேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு டேபிள் வியூ, அதாவது டேபிள் வியூன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணோன்னே இங்கே வந்துட்டு நமக்கு என்னென்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே எக்ஸல் ஃபைல்ஸ் ஃபார்மேட்டில் அப்படியே இருக்கும். எக்ஸல் நம்ம பார்த்தோம்ல இப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸா, ஆமா. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? ம்ஹும். அதுக்கப்புறம் வந்துட்டு மாடல் வியூங்கிறது. மாடல் வியூங்கிறது ஒன்றும் இல்லை, 2 டேபிள் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸலில் பார்த்தீங்களா நமக்கு வந்துட்டு டாக்டர்னு ஒன்று இருந்துச்சு, பேஷண்ட்னு ஒரு டேபிள் இருந்துச்சு, ஷீட்டாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு டேபிள். ஓகேங்களா? ஓகே. அந்த ரெண்டு 3 டேபிளுக்கு இடையில நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அது எல்லாமே இங்கே பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? இது எல்லாமே டாக்ஸ், இதெல்லாம் அப்புறமா ஃபியூச்சரில் வரும். ஓகேங்களா? இது 3 தான் மெயினானது. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வியூ. இது இங்கே தான் நம்ம வந்துட்டு விஷுவலைசேஷன் எல்லாமே காமிக்கிறது இங்கே தான் காமிப்போம். ஓகேங்களா? ஓகே. இங்கே என்ன பண்ணுவோம்? இங்கே என்ன தெரியும்? ரிப்போர்ட் ரோஸ் வியூவில் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸா நமக்கு ஃபைல் அப்படியே எக்ஸல் ஃபைல் அப்படியே இங்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே. இங்கே என்ன பண்ணுவோம்? இது மாடல் வியூவில் கனெக்ட் டு டேபிள்ஸ். டேபிளில் நம்ம கனெக்ஷன் பில்ட் பண்ணுறது தான் இங்கே நடக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆ. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். நான் உங்களுக்கு இப்போதைக்கு சும்மா இந்த தியரிக்காக நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நான் எப்படிங்கிறது இப்போ சொல்லி செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சால் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே. இது அப்படி ஸ்கிரீன் எடுத்துக்கோங்களேன். ஆச்சு. ஓகே. இப்போ கனெக்டிங் டேட்டா சோர்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு டேட்டாஸ் தேவை இருந்தால் தானே நம்மளால் வந்துட்டு அந்த டேட்டாவை பற்றின விஷுவல் பண்ண கொடுக்க முடியும். கரெக்டா? ஆமா. இப்போ நம்ம வந்துட்டு பைத்தானில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேட்டா ஃப்ரேம் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணோம்ல உமையால். ஆமா. இப்போ நம்ம வந்துட்டு நம்மகிட்ட ஒரு ஆக்சுவல் டேட்டா செட் இருக்கு, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு ஆக்சுவல் டேட்டா செட் இருக்கு. அதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது நம்ம எக்ஸல் ஃபைலில் இருக்குது. இதுவே நமக்கு வந்துட்டு இன்னும் ஃபைல் டேட்டாஸ்லாம் வந்து நிறைய இடத்துல இருக்கும், நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபார்மேட்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க? இதை பார்க்க வேணாம், இதை பார்க்காம சொல்லுங்க சும்மா. EXE, EXE ஃபைல், CSV, CSV. அவ்வளோதான். அது 2 பார்த்துருக்கேன். ஓகே, நீங்கள் உமையால்? நம்மளும் சிஎஸ்வி பார்த்துருக்கோம், எஸ்எல் பார்த்துருக்கோம். எக்ஸல். எக்ஸல்மே டேட்டா செட் தான், டேட்டா ஃப்ரேம், சாரி டேட்டா சோர்ஸ் தான். லோகேஷ் ஓகேங்களா? ஓகே. எக்ஸல் மறக்கக்கூடாது. எக்ஸல் ஒரு பேஸ் தான், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகே, நீங்கள் படிச்சிட்டீங்கல்ல? படிச்சாச்சு அது. அதுவுமே நமக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி தானே வச்சிருக்கு, அதுவும் டேட்டா சோர்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்கு. கிளவுட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம்ல சர்வர்ஸ், ஆமா. அதுவும் நமக்கு டேட்டா சோர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எஸ்கியூஎல் ஃபைல் நம்ம டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, MySQL இது மாதிரி டேட்டா ஃபைல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதுவுமே நமக்கு வந்துட்டு டேட்டா சோர்ஸ் தான். அங்கே எல்லா இடத்துலையும் நமக்கு டேட்டாஸ் வருது. TXT ஃபைல் நமக்கு டேட்டா சோர்ஸ் தான், வேர்டும் ஒரு டேட்டா சோர்ஸ் தான், எல்லாமே டேட்டா சோர்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு ஃபைலுக்குள்ள நமக்கு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்மளால பவர் பிஐல இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே. ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்துட்டு கனெக்டிங் டேட்டா சோர்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது அப்படியே ஸ்கிரீன் எடுத்துக்கிறீங்களா? எடுத்தாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்டெப்ஸ் எப்படி டேட்டாவை லோட் பண்ணணுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் ஓப்பன் பவர் பிஐ நீங்களாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கல்ல? இல்லை இனிமேல் தான் இன்ஸ்டால் பண்ணணுமா? இல்ல சார் இன்னும் ஆ பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். ஓகே, அது நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். நீங்கள் நார்மலாக அதை டவுன்லோட் பண்ணுறது தான். ஓகேங்களா, பண்ணிடுறீங்களா இல்லை பண்ணி காமிக்கவா? நான் பண்ணிக்கிறேன் சார், நோ ப்ராப்ளம். ஓகே, லோகேஷ் நீங்கள்? என்கிட்ட இருக்கு, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது இருக்கு. ஓகே, உமையால்? நான் பண்ணிக்கிறேன் பார்த்து. ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நார்மல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்டென்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பெருசாக அதில் கான்ஃபிகர் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ம். இது சிங்க எடுத்துட்டீங்களா? எப்படி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு இதுக்காக தான், இது ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரிங் டேட்டா வியூ. இதில் நான் உங்களுக்கு இதை ஸ்க்ரீன் எடுத்தவங்க நான் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது தியேட்டிக்கலாக இருக்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது. செஞ்சு காமிச்சா உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான். தியரியாக எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல, அதுக்காக தான் இதெல்லாம். ஓகே. ஓகேங்களா? டேட்டா வியூ, அதுக்கப்புறம் வந்து மாடல் வியூ இருக்கும். அதான் இருக்கிறது. இப்போ நம்ம வந்துட்டு டேட்டாவை வியூ பண்ணுறதுனா இருங்க, நான் உங்களுக்கு அடுத்த இதில் அதே பண்ணி காமிக்கிறேன். இப்போ டேட்டா வியூவே போயிடுவோம். இப்போ பவர் பிஐலயே இருக்கீங்க. பவர் பிஐ வந்துட்டேன். ஓகே ஓகே. ஓகே, இப்போ இதெல்லாம் டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு டேட்டா தேவை. ஸோ நான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்ன இல்லை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதையும் நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ம். இப்போ எனக்கு வந்துட்டு 4 டேபிள் இருக்கனால எனக்கு மொத்தமாக வந்துருச்சு. இல்லை அப்படின்னா ஒரே ஒரு டேபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் 4மே இம்போர்ட் பண்ணி லோட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சாரி, லோட் கொடுத்துட்டேனா? சாரி, ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கணும். இருங்க வரேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் அங்கே லோட் பண்ணல. லோட் பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமா. அந்த நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகே. ஓகேங்களா? இந்த பேஜ் தான் வந்துட்டு பவர் குரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெறும் லோடு மட்டும் பண்ணா? லோடு மட்டும் பண்ணோம்னா நம்ம ஆக்சுவல் டேட்டா அப்படியே நமக்கு வந்துட்டு விஷுவலைசேஷனுக்கு போயிடும். ஓகே, எஸ்எல் எப்படி இருக்கோ ஓகேங்களா? அதே மாதிரி காட்டும். அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு எரர் ஹேண்டலிங்லாம் பண்ணோம்ல, நம்ம வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் பண்ணோம்ல, ஆமா ஆமா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கான்செப்ட்லாம் பண்ணோம்ல, ஆமா. அது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா பார்த்தோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் பார்த்தீங்களா லோகேஷ், நித்யா? டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கான்செப்ட்ஸ். எஸ்கியூஎல்ல சொல்றீங்களா? எஸ்கியூஎல்லையும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் பைத்தான் நடத்தலையோ உங்களுக்கு? ஓகே, அதுலேயும் இருக்கு. இப்போ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். டேட்டாவை பார்ப்பீங்க. டூப்ளிகேட்ஸ் ஓகே. இருந்தா ரிமூவ் பண்ணுவோம். ஓகே. மிஸ்ஸிங்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, இது மாதிரி வந்துட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு தேவைப்பட்ட விஷயங்களை இம்போர்ட் இது பண்ணுவோம், ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே எங்கே பண்ணலாம்னா இந்த பவர் குரி கான்செப்டில் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்னோட டேட்டாவில் கரெக்டாக எல்லாமே இருக்கனால அப்படியே பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா அப்பாயின்மெண்ட் ஐடிலாம் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கும். ஓகேங்களா? பேஷண்ட் ஐடி எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோவுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்னா ஈஸியாக சொல்கிறேன், இப்போ வந்துட்டு யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்ன்னு இருக்குல்ல, இது நீ கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்கோ அது வந்துட்டு இங்கே வந்துடும். இப்போ நான் வந்துட்டு இதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த வந்துருச்சா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் காலம் நேமாக வந்துடும். ஓகே, புரியுது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் இருக்கும் ஷீட் 1, அதாவது காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4, காலம் 5 இருக்கும் சம்டைம்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி அது மாதிரி இருக்கிறது நம்மளால பண்ண முடியாது. நமக்கு ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ஸ்பெசிஃபிக் நேம் வேணும், இருக்கும். அந்த நேமை வந்துட்டு கொண்டு வரதுக்கு தான் நம்ம இங்கே இருக்குது வருது. ஓகேங்களா? யூஸ் ஃபர்ஸ்ட் நேம் அஸ் ரோ, சாரி, யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் அ ஹெட்டர். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்துட்டு இது அன்டூ பண்ணோன்னா இங்கே எல்லாமே இங்கே ஹிஸ்ட்ரி மாதிரி ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நான் இது வந்துட்டு கிளிக் பண்ணேன்னா போயிடும், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி இங்கே ஸ்டோர் ஆகிட்டே வரும். நமக்கு தேவையான இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? இது எல்லாமே சும்மா நம்ம டேட்டா பற்றின விஷுவலைசேஷனுக்காக தான், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இங்கே வியூ இருக்குல்ல, இப்போ நான் வந்துட்டு இது எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது
ப்ரொஃபைல் காலம் மட்டும் குவிக்லி இது வரேன். இங்க இருக்கு பாருங்க. இப்போ இதுல எத்தனை கவுண்ட் இருக்கு, எரர் இருக்கு, நம்ம இதெல்லாம் எதுல பார்த்தோம்னா இந்த இது வந்துட்டு டிஸ்கிரைப்ல பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? உண்மையால் ஆ இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இது மாதிரி நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அந்த டேட்டாவை பத்தின டீடைல்ஸை பார்க்கறதுக்காக தான். ஓகேங்களா? நம்ம மாற்றணும்னாலும் நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே. வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ டேட்டா டைப் மாற்றணும்னாலும் இங்கே மாற்றிக்கலாம். சேஞ்ச் டேட்டா டைப் கொடுத்து ஹோல் நம்பரு பெர்சன்டேஜ் நமக்கு தேவையான மாற்றிக்கலாம். இது மாதிரி டூல்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். நம்ம இங்கே கோடிங் பண்ணணுங்கிறதா எதுவுமே இல்லை. ஓகே. புரியுதுங்களா? இங்கே எல்லாமே நமக்கு என்ன இருக்கு, எல்லாமே டூலாக வந்துருச்சு. எல்லாமே வந்துட்டு யூஏல ஈஸியாகவே வந்துருச்சு. ஆமா. ஓகேங்களா? இப்போ ஈஸி. நீங்கள் வந்துட்டு காலம் கிரியேட் பண்ணணும்னாலுமே வந்துட்டு காலம் கிரியேட் பண்ணி ஆட் காலம் கொடுத்து அதில் கண்டிஷன் காலம், கஸ்டம் காலம், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸாக என்னென்னுங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இது மாதிரி அந்த டேபிள்ல நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்துறது தான். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கான்செப்டா இருந்தாலும் சரி, டேட்டா ஃபீச்சர் இன்ஜினியரிங் கான்செப்டா இருந்தாலும் சரி, ஒரு காலம் ஆட் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு இந்த பவர் குரியில் ஈஸியா பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. இதுக்கு தான் இந்த கான்செப்ட், இந்த பவர் குரியும் யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு வெளியே வந்துக்கிறேன். இது க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துக்கிறேன். நீங்க ஏதாவது நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க புதுசா போனீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே மிஸ்ஸிங் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். லோகேஷ் நித்யா அவங்களுக்கு உண்மையாளுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா எப்படி மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் வருது அப்படிங்கிறது? அந்த இல்ல செல்ஸ் சார் எம்டியா தெரியல. இருந்தாவா? இப்போ மிஸ்ஸிங் வேல்யூஸ்ங்கிறது இப்போ இங்கக்குள்ள ஒரு வேல்யூ வந்துட்டு நல்லா ஆயிரும். கரெக்டா? ஓகே. ம். அந்த ஆமா. வேல்யூஸ் எப்படி வந்துட்டு மிஸ் ஆகுது? டேட்டா பேஸ்ல அந்த வேல்யூ எப்படி மிஸ் ஆகுது? தெரியல எக்ஸாக்டா. இப்போ நான் இங்கக்குள்ள நல்லன்னு போறேன். சாரி, இதுல நன்னா இங்க நன்னு வந்துருச்சுல. இப்போ நன்னுனா என்ன அர்த்தம்? எந்த வேல்யூ இல்லை அப்படிங்கிறதானே. எம்டி ஏன் வரல? வரலை. ஓகே, இந்த மாதிரி மிஸ் டேட்டாஸ்ல மிஸ் ஆகி தானே இருக்கும். நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எங்கேயோ ஒருத்தர் மிஸ் ஆகுது இல்லை, எப்படி மிஸ் ஆகுது? நிச்சயம் உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? இல்ல சார் தெரியல. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு உண்மையில உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஃப்ளிப்கார்ட் நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணி ஃப்ளிப்கார்ட்ல ஏதோ ஒரு விஷயம் ஆர்டர் பண்றீங்க. ஓகேங்களா? ஓகே. ம் ஓகேவா லோகேஷ்? ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்றப்ப எல்லா டீட்டெயிலும் நீங்க ஃபில் பண்ணுவீங்களா? அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணுவீங்களா? ஆமா. ஆமா. எல்லாமே ஃபில் பண்ணுவீங்களா? அவங்க வந்துட்டு ரெக்கார்டு கொடுக்காம இருந்தாலும் நீங்க அதை ஃபில் பண்ணுவீங்களா? அப்படி இல்ல. அந்த ஆர்டருக்கு என்னென்ன தேவை, லைக் அட்ரஸ், ஆ பில்லிங் அட்ரஸ், ஹோம் ம் அட்ரஸ், பேமெண்ட், ஸோ இந்த ம் டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ணுவேன். இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. இப்போ வந்துட்டு அதுல கேட்க மாட்டாங்க. அதுல இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா சேலரி கேட்டாலும் சரி, ஏஜ் இதெல்லாம் வந்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம கொடுப்போமா? மாட்டோம். இல்ல. ம். அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா நல் வேல்யூஸ் தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ புரியுதுங்களா? ஓகே. இந்த புரியுது. மாதிரி தான் பின்னாடி பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னா வேல்யூஸ் எல்லாமே மிஸ் ஆகுறது இந்த மாதிரி தான். ஓகேங்களா? அவங்களுக்கு அதை பத்தின ஒரு ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவைன்னா அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் ஆர்டர் பண்றதுக்கான டீடைல்ஸ் மட்டும் தான் தேவை. ஓகேங்களா? சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் மிஸ் பண்ண இருக்கிறது தான் வந்துட்டு மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்படி தான் வந்துட்டு டேட்டா பேஸ்ல மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் வர்றதுக்கான ரீசனே இதுதான். ஓகேங்களா? ஓகே. புரியுதுங்களா? ஓகே, புரியுது. இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இது ஒரு டூல் தான் வந்துட்டு பவர் பிஐல இருக்கிற டூல் தான் பவர் கொரிங்கிறது. புரியுதுங்களா? ஓகே. இதை இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஷோ ஆகுதுங்களா? பவர் பிஐ தானே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஹலோ. ஆமா. பவர் பி ரெஸ்டுவர். இப்போ நான் அங்கே லோடு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துருச்சு. அங்கே க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தேல அதுதான் இங்கே வந்தது. புரியுதுங்களா? இங்கே வந்துருச்சு. டேட்டாலாம் இங்கே இருக்கும். இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடியது டேட்டாஸ். ஓகே. ஓகேங்களா? இங்கே தான் வந்துட்டு நமக்கு என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அங்கே இருக்கிற டேபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், ஈஸியாக வந்துடும்.
புரியுதுங்களா? அங்க நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? வந்துருச்சா? நான் சொன்னேன்ல எக்ஸல் ஃபைல் மாதிரியே இருக்கும்னு சொன்னேன்ல. ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒவ்வொரு டேபிள் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. இது எதுக்காகனா ஒரு மாடல் இது ரிப்போர்ட் இதுதான் டேபிள் வியூ தான் சும்மாவே. நம்ம அந்த டேட் என்னென்ன டேபிள் இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் அது. ஓகேங்களா? இது வந்துட்டு மாடல் வியூ. இங்கே ஆட்டோமேட்டிக்காவே ரிலேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. தெரியுதுங்களா? தெரியுது. இன்கேஸ் நம்ம வந்துட்டு டேபிள் கிரியேட் இப்போ நான் இது வந்துட்டு இது டேட் பண்ணிக்கிறேன். இதை டேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டேபிள் இப்போ நான் மொத்தமாக கொடுத்தனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே பவர் பிஏயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணி கொடுத்துச்சு 2 டேபிளுக்கும் இடையில. கரெக்டா? ஆமா. இப்போ நான் வந்துட்டு நம்ம மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா 2லையும் காமனாக இருக்கக்கூடிய காலம் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 2க்கும் பொதுவாக 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணணும்னா ஒரு காமனான விஷயம் வேணும்ல. ம். ஓகேங்களா? அங்கே என்ன இங்கே ஓகே. இதுல என்ன காமனா இருக்கு, இதுல என்ன காமனா இருக்கு, நம்ம எதை வந்துட்டு மேட்ச் பண்ணலாம்? பேஷண்ட் ஐடி. 2லையும் இருக்கக்கூடியது பேஷண்ட் ஐடி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இங்க நான் இப்படி இதை டேப் டவுன் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். வந்துருச்சா? என்னென்ன வேணும் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு ஒன் டு மெனி இதுன்னு சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்துட்டு மெனி டு ஒன்னுன்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். இங்க இது வேற. யா இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே இப்போ வந்துட்டு ரிலேஷன்ஷிப் தான் இதாகும். கிரியேட் ஆயிருச்சா? ம். ஓகே, ஓகே. இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு 2-3 டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது இப்படி தான் பில்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதுல இப்போ நான் இது இங்க கை வச்சேன்னு தெரியும். இப்போ வந்துட்டு இதுல பில்லிங்லயும் அப்பாயின்மெண்ட்லயும் என்ன வந்துட்டு காமனா இருக்கு, எது வந்துட்டு மேட்ச் ஆயிருக்கும்? இந்த ரிலேஷன்ஷிப்பா அப்பாயின்மெண்ட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் ஐடி. அப்பாயின்மெண்ட் ஐடிங்கிறது காமனா இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க இதாயிருக்கும். தெரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா வருதா? ம். ஓகே. இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் இது நம்ம டாக்டர் ஐடிங்கிறது இங்கே காமனா இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்? இந்த 2 இப்போ 4 டேபிள் இருக்குது. 4 டேபிள் நான் எதுக்காக ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா லோகேஷ்? லைக் காமனா இருக்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண. இப்போ 2 இருக்குல்ல, இப்போ அப்பாயின்மெண்ட் ஐடி 2 இருக்கு. ஸோ ம். அந்த மாதிரி. இங்க அப்பாயின்மெண்ட் ஐடி எது சொல்றீங்க? இதானே சொல்றீங்க? ஆமா, அப்பாயின்மெண்ட்ஸ்லயும் பில்லிங்லயும் இருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவா? இல்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா சும்மா நம்மளோட சொல்லுங்க, ஃப்ளோ யோசிங்க. கரெக்டா வர்றதுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அது ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் நம்மளால வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டரை வந்துட்டு அசைன் பண்றதுக்கு அது பில் ஜென்ரேட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ளோ வரணும்னா ரிலேஷன்ஷிப் இருக்கணும். யா கரெக்ட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பில்டிங்னு ஒரு டேபிள் தனியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. கரெக்டா? எனக்கு வந்துட்டு என்ன வேணும்னா இப்போ இவங்க இந்த பேஷண்ட் வந்துட்டு எவ்வளோ பில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்துட்டு பே பண்ணியிருக்காங்க டாக்டருக்கு அப்படின்னு நான் தெரியும்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு வந்துட்டு ஒரு இவங்க இந்த டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? ம். புரியுதா? புரியுது. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இது மாதிரி வந்துட்டு ஜாயின் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் தான் வந்துட்டு இது காமனா சொல்லுவாங்க. இது டேட்டாவும் பில்ட் பண்ணலாம். ஆனா இதுக்கும் என்ன இருக்கணும்? காமனா ஒரு காமன் காலம் இருக்கணும். காமன் காலம் இருந்தா மட்டும்தான் என்னால இது பண்ண முடியும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ம். இப்போ நான் வந்துட்டு இங்கே இதுக்கும் என்னால காமனா ஒரு என்ன இருக்குது, பேஷண்ட் ஐடி இருக்கனால இது மூலியமா என்னால என்ன பண்ண முடியும்? இப்போ என்னால பில்டிங்கையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பேஷண்ட் மூலியமா நான் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்குன்னு ஒரு எவ்வளோ பே பண்ணிக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எப்படி போவேன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் மூலியமா தான் என்னால் வந்துட்டு பில்லிங்கை ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இது மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இப்படி பண்ணலாம். இப்படி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. பிரிட்ஜ் டேபிள்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல,
இதுக்கு நேம் வந்துட்டு பிரிட்ஜ் டேபிள்னு சொல்லுவாங்க. 2 தேர்ட் பார்ட்டி டேபிளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேபிள். புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு இந்த பேஷண்ட் சாரி இது வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஐடி இதில் இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். யா கனெக்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? எதுக்காக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எதுக்கு முக்கியங்கிறது புரியுதுங்களா? புரியுது. புரியுது. ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்களா எப்படி வந்துட்டு ஒரு டேட்டாவை லோட் பண்ணுங்கிறது புரிஞ்சுங்களா? இப்படிதான் வந்து டேட்டாவை லோட் பண்ணுவோம். இதுதான் இப்படிதான் இதான் இன்னைக்கு இன்ட்ரோ. புரியுதுங்களா? ஓகே. இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான், பெருசா எதுவும் இல்லை. அந்த இது பவர் பி இது பிபிடி போய்க்கிறேன். ஓகே. எக்ஸ்ப்ளோரிங் டேட்டா வியூ. இப்போ நான் சொன்னேன்ல அந்த பவர் குரி டூல் சொன்னேன்ல, அந்த டேட்டா எப்படி வியூ பண்றது எல்லாமே இதுதான். இது ஸ்க்ரீன் எடுத்துட்டீங்களா? இது எடுக்கிறேன். இந்த ஷீட் ஓகே. நடக்கல. எடுத்தாச்சு. எஸ். ஓகே. இந்த மாடல் வியூ எதுக்காக? ரிலேஷன்ஷிப்பை பிட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? நீங்கள் ஓகே. டேரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே வந்துட்டு பில் பண்ணி கொடுத்துரும். என்ன காமனாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதுவே எனக்கு ரிலேஷன்ஷிப் பில் பண்ணி கொடுத்துரும். இன்கேஸ் நம்மளால காமன் டேபிள் இல்லை, காமன் அந்த டேபிளில் வந்துட்டு காமன் காலம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 2 டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? டேபிள் 1 டேபிள் 2ன்னு ஒன்று 2 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. 2 டேபிள்லையும் காமன் காலம் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு கனெக்டா இருக்க டேபிள்ல இதுக்கு எது காமனா இருக்கும்? லைக் பிரிட்ஜ் டேபிள் சம்திங் சொன்னீங்க இல்லையா? யா அதே தான். பிரிட்ஜ் டேபிள் தான் முக்கியம். ஓகேங்களா? இப்போ டேபிள் 1ல் இருக்கக்கூடிய ஒரு காலமையும் டேபிள் 2ல் இருக்கக்கூடிய காலமுக்கும் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய காலமாக பார்த்து நான் வந்துட்டு பிரிட்ஜ் டேபிளில் இருக்கான்னு பார்த்து நான் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த டேபிள் மூலியமா என்னால் ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுங்கிறது புரியுது. அந்த மாதிரி தான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவோம். இது சீன் எடுத்துவாங்க. ஓகே. ஓகே. இது எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன் எப்படின்னா விஷுவலைசேஷன் நான் சும்மா சொல்லியிருக்கேன். இப்போ நான் 2-3 இது மட்டும் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன்ல. ஓகே. இது சீன் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு டேஷ்போர்ட்ஸ்க்கு வந்துக்கிறேன். பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸ். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? எனக்கு டேட்டா விஷுவலைசேஷனுக்கு தேவையானது என்னென்ன? ஃபஸ்ட்டு டேட்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு விஷுவல் சார்ட்ஸு. ஓகேங்களா? என்கிட்ட இப்போ 2மே இருக்கா? டேட்டாவும் லோட் பண்ணி வச்சுட்டோம். நமக்கு விஷுவலைசேஷனுக்கு இங்கே ப்ரீ பில்டு எல்லாமே இருக்குது. ப்ரீ பில்ட் காலம்ஸ் எல்லாமே சார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுவுமே நம்ம வந்துட்டு ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? பைத்தான்ல நம்ம கோட் எழுதுவோம். கோட் எழுதுவோம்ல. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான லைப்ரரி நேம் என்ன? என்னென்ன லைப்ரரிஸ் தேவைப்படும்? ஒரே நிமிஷம். மறுபடியுமா? ஆக்சுவலா அந்த நம்பைல தான் பண்ணோம். நம்பை. இல்ல ஓகே. இல்ல 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 நம்பை இல்ல. அதுவும் தேவைப்படும். பட் பிரைமரி எது? பேண்டாஸ் அண்டு அது ஏதோ மேட் பிளாட் லிப். ஓகே மேட்லாப். ஓகே. ஓகேங்களா? மேட் பிளாட் லிப் மறக்கக்கூடாது. மறக்கல. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பை சார்ட்டே கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்துட்டு டேட்டு அண்டு டாக்டரோட ஐடி. சாரி திரும்ப. இப்போ டாக்டர் ஐடி. இப்போ எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சா? மொத்தமாக நான் எதுவுமே பண்ணல பாருங்க. ஜஸ்ட் என்னதான் பண்ணேன்? அதை கிளிக் தான் பண்ணேன். தெரியுதுங்களா? இப்போ நான் வந்துட்டு சும்மா அது கார்டு, இதுக்கு பேர் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அதோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குது, சாரி இப்போ பேஷண்ட் ஐடி சம்மு, அதுவே எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருச்சு. இது 4 கிளாஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஈஸியாக இருக்கா? இப்போ நான் எதுவுமே பண்ணல. பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணேன், சம்மு ஜஸ்ட் ட்ராப் டவுன் தானே பண்ணேன். ஆமாம். பேக்ரவுண்ட் கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். தெரியுதுங்களா? நம்ம இதை தெரியுது. பண்ணணும்னா நம்ம இதே கோடில் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகுமையாது? சரி ரொம்ப நேரம் ஆகும்.
ம் அதுக்குன்னு நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் இப்போ பேஷண்ட் ஐடி இப்போ நான் இதை பண்ணணும்னா கவுண்ட்னு ஒரு கோட் எழுதுவோம். கவுண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கவுண்டர் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக அப்போ தானே பண்ணுவோம். ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ண எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அதை கால் இது ஒரு என்ன விசுவலைசேஷன் வேணுமோ அதை கால் பண்ணேன். என்ன டேட்டா வேணுமோ அதை கிளிக் பண்ணேன். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமா. இது மாதிரி வந்துட்டு நமக்கு ஈஸி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வேறு எதுக்காகவும்லாம் இல்லை. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே புரியுது. பவர் பிஐங்கிறது விஷுவலைசேஷன் டூல் தான். சரி இப்போ வந்துட்டு இதே மாதிரி வேற என்னென்ன டூல்ஸாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ நான் பவர் பிஐ சொன்னேன். இதுதான் பவர் பிஐ இப்படி தான் வந்துட்டு ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் தான் இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி நீங்கள் வேற ஏதாவது டூல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸல்ல விஷுவலைசேஷன் பண்ணலாம் சேம் லைக் ஓகே. சார்ட் இந்த வைஸ். அதாவது ட்ரெடிஷ்னல் சொல்ல வேணாம். இப்போ ரீசெண்டாக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டூல்ஸ் என்னென்ன இருக்கு? இது எல்லாமே வந்துட்டு இந்த இராக்கு முன்னாடி இராக்கு முன்னாடி இருந்தது. எக்ஸலாக இருந்தாலும் சரி பைத்தானு இது மாதிரி வந்துட்டு யூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுலாம் வேற என்னென்ன இருக்கு? பவர் பிஐ வந்து ஃபேமஸாக இருக்கு. வேற என்னது யோசிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? டேப்லூ. டேப்லு. வேற நித்யா நீங்க இல்ல உமையா? சார் தெரியல எனக்கு. ஆஹா, ஓகே. நேம்ஸ் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்லாம் பார்த்ததில்ல. இல்ல நேம்ஸ் என்னென்ன நேம்ஸ் இருக்கு? அதான் டேப்லூ சொன்னாங்கல்ல, அது ஆ பவர் பிஐ அந்த மாதிரி கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கோம். ஓகே. இப்போ வந்துட்டு அந்த அந்த டேப்லுங்கிறதும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது வந்துட்டு இதில் வந்துட்டு சார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும் மீன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சார்ட்ஸ் மட்டும் இங்கே வச்சுருப்பாங்க. அதில் நிறைய சார்ட்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓப்பன் சோர்ஸு. புரியுதுங்களா? இது வந்து எக்ஸல்ல இருக்க அதே சார்ட்ஸ் தான் இருக்குமா இல்ல அதோட அட்வான்ஸ்டா இருக்குமா அதுல? அதோட அட்வான்ஸான சார்ட்ஸ் தான் நிறையா இருக்கு. ஓகே. ஏன்னா இப்ப ஓகேங்களா? நம்ம எக்ஸல்ல வந்து இப்ப நீங்க போட்டிருக்கீங்களா ஒரு சார்ட்ல வந்து இப்ப வெறும் கவுண்ட் ஆஃப் பேஷண்ட் ஐடி இந்த மாதிரி மல்டிபிள் கொடுத்தா இதுலயே வருமா இல்ல தனியா ஒரு சார்ட் போடணுமா? புரியல. இப்ப ம். இப்ப நீங்க ஒரு சார்ட் போட்டிருக்கீங்க கவுண்ட் ஆஃப் பேஷண்ட் ஐடி 200ன்னு காட்டுது. ஸோ ஆ இதுக்கப்புறம் டாக்டர் ஐடின்னு கிளிக் பண்ணா இதே பாக்ஸ்ல காட்டுமா இல்ல அதுக்கு தனியா ஒரு சார்ட் பக்கத்துல போடணுமா? நீங்கள் இதே பாக்ஸ்லேயும் வர வைக்கணும்னா இதுக்கு இங்கே இருக்கு இன்னொரு கார்டு இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ நான் டாக்டர் ஐடியும் வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதையும் பண்ணேன்னா எனக்கு வந்துடும். தனித்தனியாக வரும். ஓகே. வந்துட்டு கவுண்ட் இருக்கா? இல்ல ஆக்சுவலி அவர் என்ன கேட்க ட்ரை பண்றாருன்னா, இப்ப நம்ம புரியுது. இப்போ 200 வந்துட்டு அது ம். ஓவர் ரைட் ஆயிருமா டாக்டர் ஐடியோட அப்படின்னு கேக்குறாங்க. ஓ ஓ, அது வந்துட்டு இதாயிரும். அது வந்துட்டு வராது. ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸல்ல வந்து இப்போ ஒரு பை சார்ட் போடுறோம்னா ஸோ ம் நம்ம ஒரு டேட்டா வந்து ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டு ஸோ ம் ஒரு பை சார்ட்டில் ஏதோ கொடுத்தானா அதில் கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் வந்துடும்ல அதில் எது வேணுமோ நம்ம வந்து ஃபில்டர் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வெறும் கவுண்ட் ஆஃப் பேஷண்ட் ஐடி டாக்டர் ஐடி வேணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பர்டிகுலராக எதனா ஒன்று தான் நம்ம போட முடியும் அப்படி தானே? ஆமாம். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஓகே. ஓகேங்களா? இந்த ஃபில்டர்ஸும் இருக்குது. நம்ம வந்துட்டு அதுவும் பார்ப்போம். அந்த நீங்கள் சொன்னீங்களா இப்போ வந்துட்டு எனக்கு கவுண்ட் மட்டும் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டை மென்ஷன் பண்ணி டேட்டுக்குள்ளே வேணுங்கிறது எல்லாமே ஃபில்டரில் வந்துடலாம். ஓகே. ஓகேங்களா? அது தனியாக இந்த விஷுவலைசேஷன் இருக்கும். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த விஷுவலைசேஷன் இது இங்கேயும் நம்ம தனியாக வச்சுக்குவோம். ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறது. ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது மாதிரி நம்ம வந்து இதுவே இப்போ 200 இருக்குல்ல இந்த கவுண்ட்லேயே வந்துட்டு பேச இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு மொத்தமாக வந்துடும். எங்கே இருக்குது? சாரி. பார்த்தீங்களா? இப்போ எனக்கு ஒரே சார்ட்டில் எனக்கு என்னென்ன வந்திருக்கு? எனக்கு பேஷண்ட்டோட ஐடி மொத்தம் எவ்வளோ கவுண்ட் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் சேல் ஆயிருக்கு பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் வந்துட்டு பில் ஐடி எத்தனை இருக்குது அப்படிங்கிறது மொத்தமாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே. இந்த மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே எல்லாமே என்னதான் விஷுவலைசேஷன் சார்ட்ஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? எல்லாமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஓகே புரியுதுங்களா? என்ன பண்ணணும் எதுக்காக வந்துட்டு இந்த டூலுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறது புரிஞ்சுங்களா? புரியுது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் வேற என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா டேப்லு சொன்னீங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு கூகுள் லுக்கர் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? கூகுள் லுக்கர் ஸ்டுடியோ. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிக் ஸ்பெல் சென்ஸு. ஸ்பெல் பண்ண பண்ணவா? முடியுமா? கூகுள் LOOKER ஸ்டுடியோ லுக்கர். ஓகே ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு QULIK கிளிக் சென்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு SAPன்னு சொல்லுவாங்க, SAP அனாலிட்டிக்ஸ் கிளவுட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் மெட்டாபேஸ். இன்னும் நிறையா இருக்கு, இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கனால சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அந்த லுக்கர் ஸ்டுடியோன்னு ஒன்று சொன்னேன்ல, லுக்கர் ஸ்டுடியோ மெட்டாபேஸ் இருக்குல்ல, அது ரெண்டும் ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் பண்ணி பார்க்கறதுனால பண்ணி பாருங்க. ஓகேங்களா? என்னென்னா ஓகே லுக்கர் ஸ்டுடியோவும் மெட்டாபேஸும் ரெண்டும் ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். இதில் பவர் பி எதுக்காக கற்றுக்குறோம் அப்படின்னா, எல்லா சார்ட்ஸும் ஈஸியாகவே இருக்கும். அதுக்காக தான் ஈஸியாக நம்மளால இப்போ ட்ராப் டவுன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கனால தான், ஈஸியாக இருக்கனால தான் மோஸ்ட்லி யூசேஜேனா ஈஸியாக தான். இப்போ நம்ம பைத்தான் எது கற்றுக்குறோம் கேட்டால் சின்டாக்ஸ் ஈஸின்னு சொல்கிறோம்ல, அந்த கான்செப்ட் தான் இதுவும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்ட்ரடக்ஷன் தான் இன்னைக்கு, பெருசாக அதுவும் இல்லை. பவர் பிஐனா என்ன, எப்படி டேட்டா லோட் பண்ணுறதுங்கிறது தான். அப்புறம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதில்? இல்ல இதுல எந்த டவுட்ஸும் இல்ல. நீங்கள் பண்ணி பார்க்குறீங்களா, எப்படி டேட்டாவை லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே. பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் நாளைக்கு கிளாஸஸில் சொல்கிறேன். சரி, ஓகே. ஓகேங்களா? இது எல்லாமே நாளைக்கு பண்ண வேண்டியதான், இருந்தாலும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா லீவ் ஆகலாம். இல்ல டவுட் எதுவும் இல்ல. ஓகே நித்யா. டவுட் இல்ல. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. மேல் உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லை, கிளியர் தான். ஈஸியாக தானே இருக்குது கிளாஸு? இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லணுமா? இல்லை ஈஸியாக தான் இருக்கு. ஈஸியா தான் இருக்கு. No problem. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ நித்யா. தேங்க்யூ லோகேஷ். தேங்க்யூ மேல். Thank you. தேங்க்யூ.